அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி நூற்றாண்டு வாய்ந்த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அதன் தலைவர் கோடீஸ்வரன் பேசுகிறேன். மத்திய பட்ஜெட் 2026 அதை பற்றி சேம்பரின் முக்கியமான கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக மெகா டெக்ஸ்டைல் பார்க் அதன் உற்பத்தி திட்டத்திற்காக அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தது மிகவும் பாராட்டத்தக்கக்கூடியது. மேலும் தூத்துக்குடி வளர்ந்து வரும் தொழில் நகரமாக உருவாகி கொண்டிருப்பது, அது தொடர்ச்சியாக MSME தொழில் வளர்ச்சி நிதிக்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது பாராட்டுதற்குரியது. மேலும் ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் உருவாக்கப்படும் என்பதை கூறியிருக்கிறார்கள். அதுவும் இந்த தென் மாவட்டத்திற்கு வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதும். அது மட்டுமல்லாமல் தென்னை மர ஊக்குவிப்பு திட்டம் என்று புதிதாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அவங்க சொன்னதில் மகசூல் தராத மரங்களை அகற்றி புதிய தென்னை கன்றுகளை நட்டி அதை வளர்ப்பதற்கு திட்டம் வளர்த்திருக்கிறார்கள். அதுவும் சிறப்பான திட்டம். அதை குறிப்பாக இந்த கோஸ்டல் ஜோனில் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதிதாக 20 தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இதனால் தான் நமது பொருளாதாரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு செக்டர் வளர்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பது சேம்பருடைய முக்கியமான கருத்து. இந்த பட்ஜெட்டினால் குறிப்பாக பார்க்கும்போது சோலார் பேனல், EV பேட்டரி விலை குறைவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. மேலும் ஏற்றுமதிக்கு உகந்தது போல் கண்டெய்னர் தயாரிப்புக்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். அதவே சேம்பர் வரவேற்கிறது. இந்த SME வளர்ச்சிக்காக 10,000 கோடி ரூபாய் growth ஃபண்டு என்று உருவாக்கியிருக்கிறார்கள். வளர்ந்து வரும் சிறு தொழில் மற்றும் ஸ்டார்ட் அப் அனைத்து தொழிலுக்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதே போல் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் என்று 2021 உருவாக்கினதை அதில் 2,000 கோடி வரை கண்டினியூஸ் சப்போர்ட் டு மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்காக அதற்கு தொகையை கூட்டி செய்திருக்கிறார்கள். அதுவும் வரவேற்கிறோம். இன்றைய தினம் நமதுக்கு தேசிய நெடுஞ்சாலை, அது மட்டுமல்லாமல் ரயில் திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடோர் பிட்வீன் சிட்டிஸ் அவர்கள் உருவாக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுவும் வரவேற்கத்தக்கக்கூடியதாக இருந்து வருகிறது. தூத்துக்குடியை சார்ந்த மட்டிலும் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் இன்புட், சீ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சிக்காக, எக்ஸ்போர்ட் தொழில் வளர்ச்சிக்காக டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் செய்வதற்காக அவர்களுக்கு ஏதுவாக செய்திருக்கிறார்கள். இதனால் தூத்துக்குடியில் உள்ள மெரைன் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். மேலும் நம்ம இன்கம் டேக்ஸ் அதை பார்க்கும்போது ரிவைஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் 31 டிசம்பரிலிருந்து 31 மார்ச்சாக பேமெண்ட்டை செய்வதற்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். இதுவும் இந்த கடைசி நேரம் பதிவு செய்வதற்கு கஷ்டப்படாமல் அனைத்து இன்கம் டேக்ஸ் பேயர்ஸுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் ஃபைலிங் ஆஃப் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நான் ஆடிட் பிஸ்னஸ் கேசஸ் ஆர் ட்ரஸ்ட் அதையும் 31 ஆகஸ்ட் வரை நீடிப்பு செய்வது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டிலும் சேம்பருடைய கருத்து, இது ஒரு தொலைதூர வளர்ச்சி திட்டத்திற்கும் வளர்ச்சி பாதைக்கும் ஒரு ஃபிசிக்கல் டிசிப்ளின் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸுக்காக உருவாக்கப்பட்ட பட்ஜெட்டாக கருதுகிறோம். இது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக இந்த மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்பது எங்கள் சேம்பரின் கருத்து. நன்றி, வணக்கம்.